கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நாம் இதுவரை தியானித்து வந்த எசாயா 55 கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள், திருப்பாடல் 145 நீர் உமது கையை திறந்து அனைவரையும் நிறைவுறுத்துகின்றீர், ரோமையர் 8 கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது, அத்தோடு அனவீன்களின் ஆன்மீக நிலைப்பாட்டின் இறுதி உச்சக்கட்ட நிறைவேற்றமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 21 வரையான வரிகள் அமைந்திருக்கின்றன. இந்த நற்செய்தி பகுதியை அதன் விவிலிய வரலாற்று மற்றும் வாழ்வியல் பின்னணியிலே வைத்து நாங்கள் விரிவாக ஆராய்வு செய்வோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, துயரத்தின் நடுவே இயேசுவின் தனிமை தேடலை நாங்கள் என்று முதலிலே காண்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு சற்று முன்பாகத்தான் திருமுழுக்கு யோவான் கொடூரமான முறையிலே தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட செய்தி இயேசுவுக்கு வருகிறது. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு துயரத்தோடும் தன் தந்தையோடு தனிமையில் செபிப்பதற்காக படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார். தன் சொந்த துயரத்திலும் தன் அமைதியை தேடாமல் தன்னை தேடி வந்த மக்களின் வறுமையையும் நோயையும் கண்டு இயேசு ஆண்டவர் பரிவு கொள்ளுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கிரேக்க மூல உரையிலே இந்த பரிவு கொள்ளுகின்றார் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை ஸ்ப்ளாங்னிசோமாய் என்ற ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் ஒரு சாதாரண இரக்கம் அல்ல, மாறாக இதனுடைய உண்மையான அர்த்தம் குடல்கள் நடுங்கும் அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பொங்கி வருகின்ற பேரன்பு. அது எசாயா 55 நாங்கள் பார்த்த அந்த கெசெட் மாறாத பேரன்பு இயேசு ஆண்டவரினுடைய இந்த பேரன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக, பரிவின் மூலமாக அப்படியே மனித உருவெடுக்கின்றது. என்பதவர்களே, சீடர்களுடைய மனநிலை உலகத்தின் வியாபார மனநிலையை பிரதிபலிக்கின்றது. மாலையின் நேரமானதும் சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சிந்தனை போராட்டம் நடக்கிறது, ஒரு உரையாடல் நடக்கிறது. சீடர்களுடைய அணுகுமுறை டிரான்சாக்ஷன் கல்ச்சரை, அதாவது வியாபார மனநிலையை காட்டுகிறது. மக்களை அனுப்பிவிடும், தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ளட்டும், இது மாலை நேரமாகிவிட்டது. சிலர்கள் உலகியல் ரீதியாக சிந்திக்கின்றார்கள். நம்மிடம் பணம் இல்லை, இத்தனை பேருக்கு உணவு எப்படி தயார் செய்வது? பணம் மட்டுமில்லை, நம்மிடம் இடமும் இல்லை, உணவும் இல்லை. இந்த பந்தை அவர்கள் பக்கம் பாஸ் பண்ணிவிடும், அவர்களை போய் வாங்க சொல்வோம். இயேசு ஆண்டவருடைய அணுகுமுறை, அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். சீடர்கள் அதிர்ந்து போகின்றார்கள். பணம் கொண்டு வாங்கும் உலக அரசு அல்ல, இறை அரசு. நண்பர்களே, சீடர்களுடைய பதில், எங்களிடம் இருப்பதோ 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே, அது தவிர வேறு எதுவும் இல்லை எங்களிடம். ஆண்டவர் இயேசு, அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் அனாவீன்களின் அர்ப்பணிப்பின் அடையாளம், இருப்பதை இறைவனிடம் கொடுப்பது. 5-2 அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே 7 என்பது நிறைவின் எண். ஒரு சிறிய சிறுவன், யோவான் நற்செய்தியை பொறுத்த மட்டிலே 6:9 இந்த சிறிய சிறுவன் வருகின்றான். காலி கரங்களில் இருந்து வந்த அந்த எளிய உணவு அனாவீன்களின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் சீடர்களை பொறுத்த மட்டில் இது எம்மாத்திரம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன் இயலாமையையும் தன்னிடம் இருக்கும் எளியவற்றையும் இறைவனின் பாதத்தில் ஒப்படைக்கும் போது அங்கே இறைவனின் செயல் ஆரம்பமாகின்றது. அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் சாத்தியமாகின்றன. ஆண்டவர் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவர் செய்கின்ற அந்த காரியம் நற்கருணை கொண்டாட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கின்றனவாக இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு செய்கின்ற அந்த 4 செயல்கள், முதலாவதாக அதை எடுத்து கடவுளை போற்றி, he took, கடவுளை போற்றி, blessed, gave thanks, பிட்டு உடைத்து கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, he broke and gave. மக்களை ஆண்டவர் இயேசு புல் தரையில் அமர வைக்கிறார். இது திருப்பாடல் 23 நினைவூட்டுகின்றதல்லவா? பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார், என் கிண்ணம் வலிந்தோடுகிறது. உண்மையான நல்லாயனான ஆண்டவர் இயேசு
பாலை நிலத்தை பசும் புல்வெளியாக மாற்றுகின்றார். அவர்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அனைவரும் வயிறார உண்கின்றார்கள். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்றார்கள். வயிறார உண்டார்கள் என்பது இறைவன் தருகின்ற அருள் அரைகுறையானது அல்ல. அது மனிதனின் ஆழமான பசியையும் ஏக்கம் நிறைந்த தாகத்தையும் முற்றிலும் நிறைவு செய்கின்றது. இன்றைய நாளின் முதலாவது வாசகத்தோடும் திருப்பாடலோடும் இணைந்து செல்லுகின்ற கருத்தல்லவா. 12 கூடைகள் எஞ்சுகின்றன. 12 கூடைகள் என்பது இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. அதாவது இறைவனின் அருள் அங்கே கூடி வந்த 5000 பேருக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் சமூகம் முழுமைக்கும் உலக மாந்தர் அனைவருக்கும் நிறைவாக எஞ்சி இருக்கிறது. அன்பாதவர்களை, நாம் இதுவரை பயணித்த இந்த 4 வாசகங்களையும் ஒன்று சேர்த்தால் இந்த ஞாயிறு நமக்கு தருகின்ற ஆன்மீக பெரும் செய்தி இதுவே. கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள், ஒரு இலவச விருந்திற்கான அழைப்பை எசாயா 55 வழங்குகிறது. திருப்பாடல் 155, ஆண்டவரே நீர் கையை திறந்து நிறைவு செய்கின்றீர் என்ற நம்பிக்கையை தருகிறது. ரோமையர் 8 வறுமையோ பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்கின்ற அந்த உறுதியை தருகின்றது. மத்தேயு 14, இயேசு அப்பங்களை பெருக்கி அனைவரையும் வயிறார உணவளிக்கின்றார் என்ற நிறைவை தருகின்றது. கையிலே பணம் இல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பெருமூச்சோடு வாழ்வின் பாலை நிலத்திலே நிற்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகமானது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து உன்னுடைய வறுமையையும் உன்னிடம் இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற அந்த சொச்சங்களை 5 அப்பங்கள் போன்ற 2 மீன்கள் போன்ற எளிய வாழ்வையும் இயேசுவின் கையில் கொடு. உலகம் உன்னிடம் பணத்தை கேட்கலாம், ஆனால் இயேசு உன்னை தன் விருந்தினராக்கி தன் அன்பினால் உன் வாழ்வை வயிறார நிரப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, 4 நற்செய்தி நூல்களிலும் அப்படி என்றால் மத்தேயு 14ஆம் அதிகாரம், மாற்கு 6ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டுள்ள ஒரே புதுமை அப்பங்களை பலகி பெருகச் செய்கின்ற இந்த புதுமை மட்டுமே. இயேசு செய்த எத்தனையோ அற்புதங்கள் இருக்க 4 நற்செய்தியாளர்களும் இந்த ஒரு அற்புதத்தை மட்டும் தவற விடாமல் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக ஆழமான உன்னதமான காரணம் உண்டு. இது வெறும் ஒரு வயிற்று பசியை தீர்த்த புதுமை மட்டுமல்ல, மாபெரும் மனித பிரச்சனைகளுக்கு முன்பாக நம்மில் இருக்கும் சிறிய உடைந்த துண்டுகளை கொண்டு the bits and pieces of our life இறைவன் எவ்வாறு மகத்தான காரியங்களை செய்கின்றார் என்பதற்கான ஆன்மீக பாடத்தை கற்றுத் தருகின்றார். இந்த ஆழமான இறையியல் மற்றும் வாழ்வியல் தளத்தை நாங்கள் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 4 நற்செய்திகளிலும் இது இடம்பெற காரணம் என்னவென்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தால், இயேசுவே அந்த புதிய மோயிசனாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட மெஸ்ஸியாவாக பழைய ஏற்பாட்டிலே பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக கடவுள் மன்னாவை வழங்கி பராமரித்தார் அல்லவா. அதே போல பாலை நிலத்தில் மக்களது பசியை போக்கியதன் மூலம் இயேசு தாமே உண்மையான ஜீவ அப்பம் என்பதை 4 நற்செய்தியாளர்களும் உறக்கச் சொல்லுகின்றார்கள். நற்கருணையினுடைய வரைபடத்தை 4 நற்செய்தியாளர்களும் விவரித்து நிற்கின்றார்கள். இயேசு செய்கின்ற இந்த 4 செயல்கள், எடுத்தார், போற்றினார், விட்டார், கொடுத்தார். இயேசு தனது இறுதி இரவுணவிலே திருப்பலியிலே ஒவ்வொரு குருவும் செய்கின்ற அதே நற்கருணை செயல்பாடுகளை அவர் முதலாவதாக செய்து காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இறை அரசின் பொருளாதாரம் என்பது வித்தியாசமானது. இந்த உலகத்தின் பார்வையோடு வித்தியாசமானது. The kingdom economics என்பது உலகியல் பொருளாதாரம் பற்றாக்குறை மற்றும் வியாபாரம் என்பதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இறையரசு என்பது பகிர்வு மற்றும் நிறைவு, நீங்களே உணவளியுங்கள் என்பதை அடிப்படையாக கொண்டது. மனிதனின் இயலாமை, மாபெரும் பிரச்சனையும் சிறிய துண்டுகள் முன்பாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் இருக்கிற அந்த பிரமாண்டமான முரண்பாட்டை பாருங்கள். 5000க்கு அதிகமான பசியுள்ள மக்கள், ஒரு மாபெரும் பிரச்சனை அவர்கள் முன்பே.
பதிலாக முன்னே இருப்பதோ 5 அப்பங்களும் 2 மீன்களும். சிறிய துண்டுகள். பிரச்சனையின் பிரமாண்டம். நேரம் கடந்து விட்டது. அது மட்டுமல்ல, இடமோ பாலை நிலம், மக்களோ ஆயிரக்கணக்கில் பசியோடு இருக்கின்றார்கள். சீடர்களின் கணக்குப்படி மனித சக்தியால் இதற்கு எந்த பதிலும் கொடுக்க முடியாது. இதுதான் நம் வாழ்விலும் நாங்கள் அனுபவிக்கின்ற அனுபவம் அல்லவா? கடன் சுமை, தீராத நோய்கள், குடும்ப உறவு சிக்கல்கள், வறுமை வரும் பொழுது நாம் சந்திக்கின்ற மனித சக்தியால் முடியாத நிலை என்கின்ற நிலையை அல்லவா இது காட்டி நிற்கின்றது. யோவான் 6:9 அன்பார்ந்தவர்களே, இங்கே ஒரு சிறுவன் ஒருவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எம்மாத்திரம் என்கின்ற அந்த கேள்வி, அந்திரேயாவினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த கேள்வி. நாமும் பல நேரங்களிலே இந்த அந்திரேயாவை போலத்தான் யோசிக்கின்றோம். நான் செய்கின்ற இந்த சிறிய செபம், என்னிடம் இருக்கின்ற இந்த எஞ்சிய துண்டுகள், மிஞ்சி இருக்கின்ற என்னுடைய வல்லமைகள் கூட்டி கழித்து பார்த்தால் எஞ்சி இருப்பதோ சொச்சமாக இருக்கிற இந்த 5ம் 2ஐயும் போன்ற இந்த சிறிய பிட்ஸ் அண்ட் பீசஸ், சிறிய துண்டுகள். ஆனால் இந்த மாபெரும் பிரச்சனைக்கு முன்னால் இது என்ன? என்னிடம் இருக்கும் இந்த சிறிய உழைப்போ பணமோ இந்த பெரிய பிரச்சனைக்கு முன்னால் எம்மாத்திரம் இழப்பை ஈடுகட்டி விடுமா என நினைத்து நம்மிடம் இருக்கும் சிறிய துண்டுகளையே நாங்கள் வெளியே எடுக்க வைக்கப்பட்டு எங்கள் பைக்குள்ளே ஒளித்து வைத்து விடுகிறோம். இயேசு ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் நம்முடைய அந்த சிறிய துண்டுகளை எதிர்பார்க்கிறார்? இயேசு நினைத்திருந்தால் வானத்திலிருந்து நேரடியாக மன்னாவை பொழிய வைத்திருக்கலாம் அல்லவா? ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து காற்றில் அப்பங்களை உருவாக்கி இருக்கலாம் அல்லவா? மன்னாவை பொழியச் செய்தவர் அல்லவா அவர்? மக்களை பேசாமல் ஊருக்கு திருப்பி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? மக்களும் புரிந்திருப்பார்கள், வீடு சென்றிருப்பார்கள் அல்லவா? ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. அவர் சீடர்களிடம் 2 புரட்சிகரமான விடயங்களை கூறுகின்றார். முதலாவதாக, அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இரண்டாவதாக, அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள். நம்மிடம் இருக்கின்ற சிறிய உடைந்த துண்டுகளை இயேசு ஏன் கேட்கிறார்? என் அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவன் மனிதனை தன் பங்காளியாக்குகின்றார். கடவுள் நம்மை விலக்கிவிட்டு தனியாக புதுமை செய்வதில்லை. அவர் நம்மோடு இணைந்து செயல்பட விரும்புகின்றார். உங்களின் கண்ணீர், உங்களின் சிறிய முயற்சி, சிறிய செபம், உங்களுடைய பெருமூச்சுக்கள், கைகளை கோர்த்து உங்களுடைய கண்ணீர் துளிகள், இதற்கு மேல் என்னால் முடியாது என்கின்ற உங்களுடைய இயலாமை, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக வருகின்ற பெருமூச்சு என எதுவாக இருந்தாலும் அதை அவரிடம் கொடுக்கும் பொழுதுதான் அதை வைத்து அவர் அற்புதத்தை செய்கின்றார். மனித சுய நம்பிக்கை, தன் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை முடியும் இடத்தில் தான் இறைவனுடைய புதுமை ஆரம்பமாகிறது. என்பது சகோதர சகோதரிகளே, நம்மிடம் போதிய பணமும் திறமையும் பலமும் இருக்கும் வரை நாம் கடவுளை நம்புவதில்லையே. அடிமனதிலே நாம் நம்மையே நம்புகின்றோம். ஆனால் நாம் முற்றிலுமாக உடைந்து இன்றைய நாளிலே தியானிக்கின்ற அனாதீன்களாக மாறும் பொழுதுதான் என் ஆதாரமாக இருப்பது இறைவன் மட்டும் தான் என்கின்ற அந்த நிலையில் தான் நம் காலியான கரங்களை கடவுளிடம் உயர்த்தும் பொழுதுதான், நமது மனித எல்லைகளின் விளிம்பில் தான் கடவுளின் வல்லமை வெளிப்பட தொடங்குகின்றது. என்பாந்தவர்களே, இறைவனுடைய அற்புத வேதியியல். அந்த அப்பங்கள் சிறுவனின் பையிலோ அல்லது சீடர்களின் கரங்களிலோ இருந்தவரை புதுமை நடக்கவில்லை. அவை இயேசுவின் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட பொழுதுதான் அவை பெருகத் தொடங்குகின்றன. இயேசுவின் கைகளில் கொடுக்கப்படும் பொழுது சிறியதும் போதுமானதாக மாறுகிறது. இயேசுவின் கைகளில் கொடுக்கப்படும் பொழுதுதான் உடைந்து போய் இருப்பதும் ஆசீர்வாதமாக உருவெடுக்கிறது. இயேசுவின் கைகளில் கொடுக்கப்படும் பொழுதுதான் பற்றாக்குறையாக இருப்பவை 12 கூடைகள் எஞ்சும் அபரிதமான நிறைவாக மாறுகிறது. இது எஞ்சிய துண்டுகள் தருகின்ற ஒரு ஆன்மீக செய்தி முக்கியமானது. உணவு உண்டு முடிந்ததும் இயேசு ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகள், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள். ஏன் அந்த உடைந்த துண்டுகளை சேகரிக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையின் எந்த உடைந்த பகுதியும் வீணானது அல்ல. இறைவனின் கைகளில் உங்களின் உடைந்த அனுபவங்களும் வேதனைகளின் மீதிகளும்
பரிசுத்தமானவையே, அவை வீணாக போவதில்லை. 12 கூடைகள் பூரணமான அருள். 12 கூடைகள் என்பது இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. இறைவன் தருகின்ற அருள் ஏதோ அரைகுறையான தப்பி பிழைத்தல் அல்ல, அது நிரம்பி வழிகின்ற அபரிதமான தெய்வீக கொடை. அவை மாபெரும் பிரச்சனைகளுக்கு முன்பாக கையில் வெறும் சிறிய உடைந்த துண்டுகளோடு மனித சக்தியால் முடியாத சூழ்நிலையில் நீங்கள் நிற்கும் பொழுது இந்த 4 நற்செய்தியாளர்களும் நமக்கு தருகின்ற மாபெரும் செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இம்மாலய அளவிலே பிரச்சனையை நீங்கள் தனியாக தீர்க்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. உங்களின் சிறிய உடைவுகளையும் 5 அப்பங்கள் போன்ற எளிய வாழ்வையும் அவரிடம் மறைக்காமல் கொண்டு வாருங்கள். அதை இயேசுவின் கரங்களில் கொடுங்கள். அவர் அதை ஆசீர்வதித்து பிட்டு உங்கள் கற்பனைக்கு கூட எட்டாத வகையிலே பெருகச் செய்வார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது வாசகமான எசாயா இறைவாக்கினர் 55 நாங்கள் கண்ட கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள் என்ற அந்த அழைப்பு மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்ற இந்த அப்பங்களை பெருக்கும் அற்புதத்திலே அழகாக எதிரொலிக்கின்றது. வியப்பிற்குரிய ஆன்மீக அனுபவமாக மாறுகிறது. இன்னும் ஆழமாக சென்று புரிந்து கொள்ள அதனுடைய கிரேக்க எபிரேய மொழிகளின் முக்கிய சொற்பிறப்பியல் பகுப்பாய்வை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, பணம் இல்லாதவர்களை வாருங்கள் என்ற எசாயாவின் வார்த்தை மத்தேயு நற்செய்தியிலே மக்கள் பாலைவனத்தில் பணமோ உணவோ இன்றி இயேசுவை தேடி வந்திருக்கிற அந்த நிலை, காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்ற எசாயாவின் முழக்கம், சீடர்கள் அவர்களை ஊருக்கு அனுப்பி பணம் கொடுத்து வாங்கச் சொல்வோம் என்ற நிலையில் இயேசுவோ இலவசமாக உணவளிக்கிறார். இலவச கொடையான அந்த அருளை அளிக்கிறார். விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற எசாயாவின் அந்த அழைப்பு, மக்கள் அனைவரும் பசும்புல் தரையில் அமர்ந்து வயிறார உண்டனர் என்கின்ற அந்த வார்த்தை. என்பார்களே, இந்த நாளிலே நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகள். ஸ்பிலாங்னிசோமா என்று கிரேக்க வார்த்தை ஏற்கனவே சொன்னதை போல் அவர் பரிவு கொண்டார். குடல்கள் வலிக்கின்ற அளவிற்கு பரிவு கொள்ளுதல். பண்டைய கிரேக்க கலாச்சாரத்திலே அன்பார்ந்தவர்களே, மனிதனின் மிக ஆழமான அன்பும் இரக்கமும் இதயத்தில் அல்ல, அவனது வயிற்றிலும் குடலிலும் தான் இருப்பதாக கருதப்பட்டது. இன்றும் கூட சில வேளைகளிலே நாங்கள் அதிர்ச்சியையோ கடுமையான துயரையோ காணும் பொழுது அதே உணர்வை உணர்வதில்லையா? இயேசு மக்களை பார்த்த பொழுது இது கட் ஃபீலிங் என்று சொல்வது. இயேசு மக்களை பார்த்த பொழுது ஏதோ மேலோட்டமான ஒரு அனுதாபம் அல்ல, அறிவியல் ரீதியான மூளையில் இருந்து மட்டும் வருகின்ற அனுதாபம் அல்ல, இதயத்திலிருந்து வருகிற அனுதாபம் அல்ல. மாறாக அவர் உள்ளுறுப்புகள் நடுங்கும் அளவிற்கு, குடல் கலங்கும் அளவிற்கு பேரிரக்கம் கொள்ளுகின்றார். மக்களின் பசியையும் நோயையும் தன் சொந்த உடலின் வழியாக உணர்ந்ததால் தான் அவரால் பணமில்லாத அந்த மக்களுக்கு அற்புதம் செய்ய முடிந்தது. இரண்டாவதாக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அன்பார்ந்தவர்களே, அவர் நன்றி செலுத்துகின்றார். கடவுளை போற்றி நன்றி செலுத்தினார் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை யூகரிஸ்டெஸ் என்ற இந்த வார்த்தை. சொற்பிறப்பியலிலே என்பாந்தவர்களே, யூ என்பது நல்ல, காரிஸ் என்பது அருள், இலவச கொடை. ஆகவே இந்த 2 சொற்களினுடைய இணைப்பு யூகரிஸ்ட், நற்கருணை, நல்ல அருள். காரிஸ் என்றாலே முற்றிலும் இலவசமாக தரப்படுகின்ற கொடை என்று பொருள்படும். ஆண்டவர் இயேசு அந்த 5 அப்பங்களை உயர்த்திய பொழுது, யூகரிஸ்டஸ் செய்த பொழுது, இறைவனை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்திய பொழுது, அந்த இலவச அருளை நன்றி பலியாக அவர் மாற்றி அந்த வேளையிலே எசாயா 55 பணமின்றி வாங்குங்கள் என்று சொன்ன அந்த இலவச அருள், த ஃப்ரீ கிஃப்ட், காரிஸ், அற்புத அப்பமாக மாறுகிறது. என்பவர்களே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எஞ்சிய துண்டுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிளாஸ்மத்தா என்ற அந்த வார்த்தை. கிளாவோ என்றால் முறித்தல், பிட்டு உண்ணுதல் என்று பொருள்படும். கிளாஸ்மத்தா என்பது பிற்கப்பட்டு உடைந்த சிறு துண்டுகளை குறிக்கும். ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை, கிளாஸ்மத்தாவை சேர்த்து வையுங்கள் என்கின்ற இந்த வார்த்தை என்பார்ந்தவர்களே, மனித பார்வையிலே உடைந்த, தகுதியற்ற, தூக்கி எறியப்பட வேண்டிய பிட்ஸ் அண்ட் பீசஸ் எதையும் இறைவன் வீணாக்குவதில்லை. உங்கள் வாழ்வின் உடைந்த அனுபவங்கள் எதுவுமே இறைவனுக்கு வீணானது அல்ல.
அவர் அதை ஆசீர்வதித்து பாதுகாக்கின்றார். அவர்களே, சீடர்கள் வியாபார கலாச்சாரத்திலே யோசித்து, டிரான்சாக்ஷன் கல்ச்சரிலே யோசித்து காசு கொடுத்து வாங்கட்டும் என்கின்றார்கள். ஆனால் இயேசுவோ ஸ்ப்ளங்னிசோமாய் குடல் கலங்கும் இரக்கத்தோடு நம்மிடம் இருக்கும் எளிய உடைந்த துண்டுகளை ஏற்று நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து இசாயா வாக்களித்த இலவச அருளை மக்களுக்கு வயிறார வழங்குகின்றார். இன்று நம்மிடம் காசு பணம் இல்லாவிட்டாலும், தகுதியோ பலமோ அந்தஸ்தோ இல்லாவிட்டாலும், இயேசுவின் அந்த அன்பின் அருளிலே, அவருடைய காரிசிலே தூய ஆவியை பெற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அவருடைய உன்னத கொடையான தூய ஆவியானவரே அந்த இலவச கொடையாவார். அவர்களே, இன்னும் ஆழமாக நாங்கள் செல்வோம் என்று சொன்னால், அப்பம் கொடுத்தவரே அப்பமாக மாறுகின்றார். 5000 பேருக்கு அதிகமானவருக்கு உணவளித்த பிறகு மக்கள் திரளாக இயேசுவை தேடி கலிலேயா கடலை கடந்து வருகின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களின் லௌகிக சிந்தனையை கண்டிக்கின்றார். நீங்கள் யாரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள். அவை அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக நிலை வாழ்வு தரும் உணவுக்காகவே உழையுங்கள் என்று யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 26-27 வரிகளிலே வெளிப்படையாகவே அவர்களுக்கு கூறி நிற்கின்றார். மக்கள் மோசே பாலை நிலத்தில் மன்னா கொடுத்தது போல் தினமும் இலவசமாக உணவளிக்கும் ஒரு அரசியல் உலகியல் மெஸ்ஸாயாவையே எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும். ஆனால் இயேசுவினுடைய திருத்தமோ, வாழ்வு தரும் அப்பம் நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று. இயேசு மக்களின் பார்வையை தந்த கொடையிலிருந்து அதை தரம் வழங்குகின்றவர் அவர் என்று. மனிதனின் ஆழமான ஆன்மீக பசியை தீர்க்கும் அப்பமாகவே தாம் மாற வந்துள்ளவர் என்று தெளிவாக கூறி நிற்கின்றார். அந்த இடத்தில் என்பாந்தவர்களை நானே ஈகோ எய்மீ ஐ ஆம் என்ற தெய்வத்துவத்தினுடைய ஒரு அற்புதமான முழக்கத்தை ஆண்டவர் செய்கின்றார். வாழ்வு தரும் அப்பம் நானே என்று கூறும் பொழுது, யோவான் நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தியிலே வந்த அதற்கு ஒத்த விபரிப்பிலே வருகின்ற இயேசுவினுடைய 7 முதன்மையான நானே பிரகடனங்களிலே முதலாவது பிரகடனமாக காண்கின்ற நானே வாழ்வு தரும் அப்பம் என்பவர்களே, முட்புதரிலே மோயிசனுக்கு தன் திருப்பெயரை வெளிப்படுத்திய அதே இறைவனே இயேசு ஆண்டவர் என்பதை யோவான் உறுதிப்படுத்துகின்றார். பாலை நிலத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு மன்னா தந்த அதே கடவுள் இப்பொழுது மனித உடல் எடுத்து உங்கள் முன்னே நிற்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர். அன்பர்களே, எசாயா 55 கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள் என்பதனுடைய நேரடி நிறைவேற்றமாக அமைந்திருப்பது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 இயேசு கூறுகின்ற, நான் அளிக்கும் அப்பம் எனது சதையே, உலகினர் வாழ்வதற்காகவே அதை அளிக்கின்றேன். நமது பலவீனங்கள், வறுமை, நமது வாழ்க்கையின் உடைந்த துண்டுகளோடு நாம் இயேசுவிடம் வரும் பொழுது அவர் ஏதோ ஒரு தற்காலிக பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைக்கும் ஒருவர் அல்ல. அவர் நமது வறுமையையும் பற்றாக்குறையையும் தனது தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பும் வாழுகின்ற கடவுள்.